வணக்கம். மாணவனுக்கு நினைக்கும் கல்வி கிடைத்தால் முன்னேற்றத்திற்கு சுதந்திரம். படித்த படிப்புக்கு நினைத்தது போல் வேலை கிடைத்தால் இளைஞர்களுக்கு சுதந்திரம். கணவன் மனைவியாக இருந்தால் காதலுக்கு சுதந்திரம். உணவே மருந்து என்று உணவு உண்டால் ஆரோக்கியத்திற்கு சுதந்திரம். ஆறு, ஏரி, குளங்கள், கிணறுகள், மழைத்தண்ணீர் நிற்கும் இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யாமல் தூய்மையாக வைத்திருந்தால் நீர்நிலைகளுக்கு சுதந்திரம். விளைநிலங்கள் விளைநிலங்களாகவே வைத்திருந்தால் எந்நாளும் எல்லோருக்கும் 100% உணவு கிடைப்பதில் சுதந்திரம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை, மறுசுழற்சி குப்பைகளை மண்ணில் போடாமல் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்கினால் மண்ணுக்கு சுதந்திரம். வாகனங்கள், தொழிற்சாலைகள், எரியவிடும் புகைகள் இயற்கையை அழிக்கவில்லை என்றால் தூய காற்றுக்கு சுதந்திரம். வருமானத்திற்கு தானாக வரி கட்டினால் வருமான வரித்துறைக்கு சுதந்திரம். அரசாங்கம் எல்லோருக்கும் வருமானம் வருவது போல் செய்தால் மக்களுக்கு சுதந்திரம். சட்டம் ஒழுங்குடன் நடந்து கொண்டால் காவல்துறைக்கு சுதந்திரம். குற்றங்கள் இல்லை என்றால் நீதிமன்றங்களுக்கு சுதந்திரம். எல்லையில் தொல்லைகள் இல்லை என்றால் இராணுவ வீரர்களுக்கு சுதந்திரம். விளையாட்டு, நடைபயிற்சி, உடற்பயிற்சி எல்லோருக்கும் இருந்தால் மகிழ்ச்சிக்கு சுதந்திரம். மக்களுக்கு இலவசம், உதவி, கடன் தள்ளுபடி, மானியம் எதுவும் தேவையில்லை என்றால் பொருளாதார வளர்ச்சிக்கு சுதந்திரம். போராட்டம், மறியல், ஆர்ப்பாட்டம், பேரணி இல்லை என்றால் அரசாங்கத்திற்கு சுதந்திரம். போர், பொருளாதார தாக்குதல் இல்லை என்றால் நட்பு நாடுகளுடன் சுதந்திரம். சுதந்திரத்திற்காக போராடியவர்கள், போராடுபவர்கள், போராட நினைப்பவர்கள், சுதந்திரம் கிடைத்ததாக நினைப்பவர்கள், கிடைத்தவர்கள், கிடைக்கும் என நம்புபவர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.